நம்முடைய இயக்குனர் பாரதிராஜா சார் அவர்களை ஏன் நம்ம தமிழ்நாடே வந்துட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு அப்படின்றதுக்கு இந்த ஒரு படமே ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்தம்மா. இந்த கருத்தம்மா என்னுடைய காவியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வருது, பழைய காலத்து அந்த காலத்து பஸ் வருது. அந்த பஸ்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் இறங்குறாரு. வாத்தியார் இறங்கிட்டு ஊருக்குள்ளே அப்படியே நடந்து வர்றாரு. காட்டு வழியாக தான் நடந்துட்டு வர்றாரு. அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இல்லை. அதனால் வந்துட்டு காட்டுக்குள்ளேயே ஊரை நோக்கி நடந்து வர்றாரு. வர்ற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. தாகம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த வயல்வெளியில் வேலை பார்க்குற அந்த ஊரை சேர்ந்த விவசாயம் பார்க்குற ஒரு ஆள் சொல்கிறாரு, நல்லா தண்ணி குடிங்க, இந்த ஊர்லேயே வந்துட்டு இந்த தண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு கேட்குறாரு, நீங்கள் வாத்தியார் தானே அப்படின்னு அந்த விவசாயி கேட்குறாரு. உடனே எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் கேட்குறாரு. அதான் அக்கலில் வந்துட்டு ஒரு கொடை, வெள்ளை வேஷ்டி சட்டை, இதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாப்புல. உடனே வந்துட்டு இவர் எதுவும் பேசலை. அப்புறம் வந்துட்டு கேட்குறாரு, ஸ்கூலெல்லாம் ஊருக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றோன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஸ்கூல் இருந்தால் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உடனே வந்துட்டு நீங்கள் படிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த விவசாயி கேட்குறாரு. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாத்தியார் சொல்கிறாரு, படித்து நல்ல வேலைக்கு போகலாம்ல, நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம்ல, நல்லா சம்பாரித்து நல்லா இடம்லாம் வாங்கலாம்ல, இடம் வாங்கி நல்லா கல்யாணம் முடித்து குழந்தை குட்டியோட நல்லா வாழலாம்ல அப்படின்னு வாத்தியார் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அதுக்கு விவசாயி சொல்கிறாரு, நான் இப்போயே அப்படி தானே இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும், இப்போயே நான் அதை விட சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாப்புல. உடனே வாத்தியார் சொல்கிறாப்புல, இங்கே சொல்லி பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி, அந்த விவசாயியோட மனைவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மனைவியை திட்டுறாரு, இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி வெள்ளை வெஷ்டி சட்டை தான் போட்டிருந்தேன், இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கோமணத்தோடு சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் 4 குழந்தைகளை பெற்று போட்டிருக்கா. 4 குழந்தைகளில் ஒரு குழந்தை கூட வந்துட்டு ஆணை பெற்று போடல, எல்லாம் பொட்டை கழுதை, எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வாத்தியார் கேட்குறாரு, 2 இங்கே இருக்குது, இன்னும் 2 எங்கே அப்படின்னு. உடனே சொல்கிறாரு, அது 2 பொட்டை கழுதைன்னு தெரிஞ்சு வச்சு குறிப்பாக்குறேன் சொன்னேன், அதனால் வந்துட்டு கள்ளிப்பழ ஊற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்கிறார். இதை கேட்ட ஸ்கூல் வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடாப்புல, என்னையா சொல்கிறீங்க, இந்த காலத்தில் கள்ளிப்பழ ஊற்றி கொள்றீங்களா அப்படின்னு, எப்படிப்பட்ட ஊரில் வந்து நான் மாட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாத்தியாருக்கு தெரிஞ்சு போகுது. இப்படியே நாள் கடந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் தான் விவசாயியோட மனைவிக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையாவது ஆண் குழந்தையாக பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய வந்துட்டு பொண்ணாக பிறக்குது. ஆனால் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்க்குற ஒரு மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கண்டுக்குட்டியை ஈனுது. நான் வளர்த்த மாடு கூட ஆண் கண்டுக்குட்டியை ஈனுது, ஆனால் இவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டை பிள்ளையாக பெற்று போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறந்த பெண் குழந்தைய உடனே வந்துட்டு கள்ளிப்பழத்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்குட்டி விற்ற காசு கையில் 50 ரூபா இருந்துச்சு. அந்த 50 ரூபாயை கொடுத்து இந்த குழந்தைய கொன்று கள்ளிப்பழத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாரு. அந்த பாட்டி சொல்லுது, எப்பா கொஞ்சமாவது வந்துட்டு குழந்தையோட முகத்தையாவது பாருப்பா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த மனுஷன், குழந்தையோட மூஞ்சியை மட்டும் பார்த்து என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் தேவையில்லை, கொன்று அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த பாட்டி அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த குழந்தை அழுகுது. அழுகையை நிப்பாட்டுறதுக்காக தாலாட்டு பாடி முடித்த உடனே வந்துட்டு குழந்தைய மடியில் தூக்கி வச்சு கள்ளிப்பால் ஊற்ற போகிறாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு வாத்தியார் வந்துட்டு, சரி ஓகே, இனி இங்கேருந்து என்ன பயன், இந்த பாட்டியை பார்த்து சாவியை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு வராரு. வர்றப்போ தான் வந்துட்டு இந்த பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டு சாக்காகிறாரு. சாக்கான உடனே இந்த பெரியம்மா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறது. அந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊற்ற உடனே அந்த பாட்டி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஊரில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான்ப்பா நானே வந்துட்டு கள்ளிப்பால் ஊற்றி கொன்றேன், இந்த மாதிரி மிருகங்க மத்தியில் உங்களால் வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தைய வந்துட்டு எனக்கு மடிப்பீச்சியாக கொடுங்க, நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வாங்கிட்டு அப்படியே ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே காலங்கள் கிடக்குது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்தம்மோட அம்மாவும் உடம்பு முடியாமல் இறந்து போயிடறாங்க. கருத்தம்மா அம்மா இறந்த இடத்துல வந்துட்டு ஒரு மரம் நட்டு வச்சு அக்காவும் தங்கச்சியும் வந்துட்டு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. கருத்தம்மாவும் அவங்க அக்கா சரண்யாவும் 2 பேருமே வளர்ந்து பெரிய ஆளாயிடுறாங்க. இந்த டயத்தில் தான் வந்துட்டு கருத்தம்மோட அக்காவுக்கு சரண்யாவுக்கு வந்துட்டு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அவங்க அப்பா. இப்படி கருத்தமோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்க டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு புதுசாக வந்துட்டு ஒரு மாட்டு டாக்டர் வர்றாரு. இவர் தான் நம்முடைய ஹீரோ. அந்த டைமில் தான் வந்துட்டு கருத்தமாக வந்துட்டு மாட்டு டாக்டர்கிட்ட மாடை கூட்டு போகிறாங்க.
கூட்டு போன டைமில் தான் வந்துட்டு கருத்தம்மாவும் டாக்டர் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு சந்திப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கருத்தம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரை கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சா கூட வந்துட்டு அதை டாக்டர் வந்து பெருசாக எடுத்துக்கிறாமல் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இப்படியே கருத்தம்மா பார்க்குறப்ப ஃபுல்லாக டாக்டரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. கலாய்ச்சிக்கிட்டே இருந்தால் கூட பரவாயில்ல, இதெல்லாம் டாக்டர் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிறாமல் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்தம்மா கூட ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே காலங்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேருக்கு இடையில் இது வந்து காலப்போக்கில் வந்து காதலாகவும் மாறுது. இந்த டைமில் தான் டாக்டரோட சொந்தக்கார பொண்ணு டாக்டரை தேடி வர்றாங்க. அவங்களும் வந்துட்டு பேசிக்காகவே வந்துட்டு மனித டாக்டர், அதாவது ஹியூமன் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க. இந்த டாக்டருக்கு சொந்தக்கார பொண்ணு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டாக்டரை லவ் பண்ணுறாங்க. அவங்களும் நினச்சிக்கிறாங்க டாக்டர் வந்துட்டு என்ன தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசுதடி சாரல் அப்படின்ற ஒரு பாட்டு வரும். இது உண்மையிலே வந்துட்டு செம்ம ஹிட்டான பாட்டு. இப்போ கேட்டால் கூட வந்துட்டு இந்த பாட்டை மறக்க முடியாது நம்மளால். இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கும் டாக்டரோட சொந்தக்கார பொண்ணுக்கும் இடையில இருக்கிற டூயட் சாங்கு. இந்த டாக்டரோட சொந்தக்கார பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஊரை சுற்றி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுற்றி பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்ட விடாமல் ரொம்ப நேரமாக வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னா நம்முடைய கருத்தம்மா தான். அந்த மரம் என்ன மரம்னா தன்னோட அம்மா வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய சமாதியில் ஒரு சின்ன கண்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மரம் தான் வந்துட்டு பெரிய மரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளோட இடம். அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்தை 300 ரூபாய்க்கு வந்துட்டு அந்த இடத்துக்காரர் வந்துட்டு வெட்ட சொல்லி வித்துறாரு. அதனால வந்துட்டு மரம் வேறையும் வெட்ட போகும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்தம்மா வந்து விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த டாக்டரோட சொந்தக்கார பொண்ணு நான் 500 ரூபாய் தர்றேன், இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்களும் வெட்டாமல் போயிடுறாங்க. உடனே வந்துட்டு 2 பேர் வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கருத்தம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரோட சொந்தக்கார பொண்ணு சொல்கிறாங்க. இதில் டுஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருத்தம்மாவோட அம்மா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரோட சொந்தக்கார பொண்ணுக்கும் அம்மா. பொண்ணை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாத்தியார் வந்துட்டு கொல்லாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போன பொண்ணு. இந்த பொண்ணு தான் வந்து டாக்டர் ஆகிட்டு ரொம்ப வருஷம் கழித்து அதே ஊருக்கு வருது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்தம்மா கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே வந்து அந்த மரத்தவே ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரமே வந்துட்டு அந்த மரம் தானே நம்ம கருத்தம்மாவோடைய அம்மா, ஏன் நம்ம டாக்டரோட சொந்தக்கார பொண்ணோடைய அம்மா. உடனே வந்துட்டு தன்னோட மகளை வரவேற்கிறது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மரத்தினுடைய மலர்களை வந்துட்டு அப்படியே தூவுறாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பாரதிராஜ் சார் அப்படியே அந்த ஸ்டோரியை மெல்ல மெல்ல நகர்த்திருப்பார். அப்படியே இது முடிஞ்ச உடனே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்தம்மாவோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தம்மாவோட அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் வந்துட்டு பெண் குழந்தை தான் பிறக்குது. இதனால் கடுப்பான கருத்தம்மாவோட அக்கா புருஷன் என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தையை கொல்றதுக்கு போகிறாப்புல. உடனே இதை பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாமல் கருத்தம்மாவோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பிடுங்கிட்டு ஓடுறாங்க. உடனே வந்து கருத்தம்மாவோட அக்கா புருஷன் கருத்தம்மாவோட அக்காவை பின்னாடியே ஓடி போய் பிடிச்சி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க அக்காவையும் அவங்க அக்காவோட குழந்தையும் சின்ன குழந்தையும் கொன்றாங்க. கொண்டுட்டு கேட்டால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் கருத்தம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே கருத்தம்மா வந்து போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸு கூட வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கல. அந்த டயத்தில் தான் வந்துட்டு டாக்டரோட உதவியை நாடுறாங்க. டாக்டர் வந்து சொன்ன உடனே போலீஸ் வேறு வழி இல்லாமல் வந்து கருத்தம்மாவோட அக்கா புருஷனையும் கருத்தம்மாவோட அக்காவோட மாமியாரையும் வந்துட்டு கைது பண்ணி கூட்டு போகிறாங்க. போலீஸ் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருத்தம்மாவோட அக்கா புருஷனுக்கும் டாக்டருக்கு இடையில சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கும் காலில் அடிபட்டுருது. அடிபட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தம்மாவோட அக்கா புருஷனையும் கைது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் டாக்டரோட சொந்தக்கார பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே சொந்தக்கார பொண்ணு சொல்லுது, உனக்கு என்ன கருத்தம்மா என்ன சொந்தமாக பந்தமா, நீ எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு சண்டைக்கு போகிற, இப்போ பாரு உனக்கு தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு திட்டிட்டு இந்த பொருள் டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டீ போட போயிட்டாங்க. அந்த டைமில் கருத்தம்மா வர்றாங்க. கருத்தம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, டாக்டர் என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு டாக்டர் கருத்தம்மா அப்படியெல்லாம் என்னால் வந்து விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து கருத்தம்மா சார் எனக்காக நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது கருத்தம்மா அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்துட்டு கருத்தம்மாவும் சார் அதே மாதிரி தான் சார் எனக்கும் இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஜன்னல் ஓரத்தில் நின்றுக்கு இருந்த கருத்தம்மாவோட கையை பிடிச்சி தன்னோட நெஞ்சில் வைக்கிறாரு டாக்டரு. அப்படியே கருத்தம்மாவும் டாக்டரும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. இந்த டைமில் டீ போட போயிருந்த டாக்டரோட சொந்தக்கார பொண்ணு பார்த்துறாங்க. பார்த்த உடனே வந்து அவங்களால தாங்கிக்கிற முடியல. உடனே வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்கிட்ட என்ன இல்லை, அழகு இல்லையா, இல்லை அறிவு இல்லையா, என்கிட்ட பணம் இல்லையா, என்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன கருத்தமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு டாக்டர் சொல்கிறாரு, ஐ லைக் யூ பட் ஐ லவ் கருத்தம்மா அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே இதெல்லாம் கேட்டுட்டு டாக்டரோட சொந்தக்கார பொண்ணு உடனே வந்துட்டு அந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தன்னோட பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்முடைய வாத்தியார் வர்றாரு. வாத்தியார் வந்தோடனே வாத்தியார்கிட்ட வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. வாத்தியாரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரோட சொந்தக்கார பொண்ணை வந்துட்டு சமாதானப்படுத்துறாரு. இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் கருத்தமோட வாழ்க்கையிலையும் சரியான சிக்கல் ஏற்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போயிருந்த தன்னுடைய அக்கா புருஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றாரு. வந்த உடனே கருத்தமோட வீட்டுக்கு தான் டைரெக்டாக போகிறாரு. நேராக போயிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறாரு, என்னோட குழந்தைகளை கொடு, இல்லைன்னா வந்துட்டு கருத்தமாவை கட்டி கொடு அப்படின்னு சொல்லி கருத்தமாவோட அப்பாட்ட சொல்கிறாரு. கருத்தமாவோட அப்பாவை வந்துட்டு வேறு எதுவுமே சொல்ல முடியல. காரணம், ஊர் நாட்டாமையை உதவிக்கு கூட்டு வந்திருக்கிறான் கருத்தமாவோட அக்கா புருஷன். கருத்தமாவோட அப்பா கருத்தமாவோட அக்கா கல்யாணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடன் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த நாட்டாமையிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு. இதனால் வந்துட்டு நாட்டாமையோட பேச்சையும் தட்ட முடியல. நாட்டாமையும் சொல்கிறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கடனை ஃபுல்லாமே வந்துட்டு உன்னுடைய மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டேன், இதுக்கு மீறி உனக்கு என்ன பிரச்சனை, கண்டிப்பாக நீ கட்டி கொடு, இல்லைன்னா வந்து கடனை கொடு, இல்லைன்னா இப்போ இருந்தே வந்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நாட்டாமைக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே கருத்தம்மா மேலே ஒரு கண்ணு நாட்டாமைக்கு, எப்படியாவது நான் இந்த கருத்தம்மா அடைஞ்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் அக்கா புருஷனோட மனசை மாற்றி அக்கா புருஷனை வச்சே தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கருத்தம்மாவோட அப்பாவையும் சம்மதிக்க வைக்கிறேன் கல்யாணத்துக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கருத்தம்மாவை வந்துட்டு மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பிடுறாங்க கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்குறதுக்காக. இதெல்லாம் பார்த்துட்டு சகிக்க முடியாத கருத்தம்மாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, மருந்தை குடிச்சிடறாரு. மருந்தை குடித்து சாக பொழைக்க கிடைக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளக்கூடிய அந்த பாட்டி வந்து பார்த்துறாங்க. உடனே வந்துட்டு இந்த டாக்டரை தேடி வர்றாங்க. அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரோட சொந்தக்கார பொண்ணை தேடி வராங்க. ஏன்னா அவங்களும் டாக்டர் தானே, அவங்க நினச்சா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரோட சொந்தக்கார பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு இந்த ஊரே தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் தான் வந்துட்டு வாத்தியாரை பார்க்குறாங்க. வாத்தியாரை பார்த்தோன்னே சரியான சாக்கு. அப்புறம் தான் புரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, சாக கிடக்கிற அந்த விவசாயியோட மக தான் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. உடனே வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு, நீ யாருன்னு நினைக்கிறமா, சாக பொழைக்க கிடக்கிறது உன்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டருக்கு சொந்தக்கார பொண்ணு அழுதுகிட்டே வேகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவை காப்பாற்றியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு வந்துருச்சு. அந்த கட்டிலில் படுத்து கிடக்கிற அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்குது. மருந்து கொடுத்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாத்தியார் வந்துட்டு சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரியுதா, இந்த டாக்டர் பொண்ணு யாருன்னு தெரியுதா, இதுதாயா உன்னோட பொண்ணு, கிட்டத்தட்ட வந்துட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளிப்பால் ஊற்றி கொள்ள சொன்னியே, அந்த பொண்ணை நான் தான் எடுத்து வளர்த்து டாக்டராக படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி, நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதம்மா, என்னை வந்துட்டு எப்படியாவது நீ கொன்று, யாரோட மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன, யாரை கள்ளிப்பால் ஊற்றி கொல்லணும்னு சொன்ன அந்த குழந்தையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னை காப்பாற்றிடுவேன், உங்களை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. என்னோட மக மடியிலே என்னோட உயிர் போட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு சொல்கிறாங்க, அப்பா நான் உங்களை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை காப்பாற்றிடுது. அப்போ தான் அந்த விவசாயி சொல்கிறாரு, என்னையை நீ காப்பாற்றிட்டேம்மா, ஆனால் உங்கள் அக்கா கருத்தம்மாவை நீ தாம்மா காப்பாற்றணும், அந்த பாவி பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா உங்கள் அக்காவை அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பேரும் வந்துட்டு கருத்தம்மாவை தேடி போகிறோம். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, கருத்தம்மாவை கட்டி போட்டு அந்த நாட்டாமையும் கருத்தம்மாவோட அக்கா புருஷனும் பயங்கரமாக தண்ணி அடிக்கிறாங்க. இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்தம்மா வந்துட்டு இதுக்கு வேறு வழியே இல்லை, இவங்களை பழி தீர்த்து இவங்களை கொண்டாதான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டி எடுத்து அடித்து அவங்க 2 பேர்த்துமே கொன்றாங்க. கொண்டுட்டு கருத்தம்மா வந்துட்டு தன்னோட அக்கா குழந்தையில கூப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு டாக்டரும் அந்த டாக்டர் பொண்ணு எல்லா பேருமே கருத்தம்மாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு அக்கா தங்கச்சி பாசம் வந்துட்டு அப்படியே கண்ணிலேருந்து வெளிப்படுது. அந்த டயத்தில் போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து கருத்தம்மாவும் கைதும் பண்ணுறாங்க. அளவுக்கு அதிகமாக காதல் கொண்ட தன்னுடைய டாக்டரை தன்னோட தங்கச்சிட்டே விட்டுட்டு அப்படியே சிறைவாசத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே பாரதிராஜா சார் அவருடைய வாய்ஸ்லேயே சொல்கிறாரு, 21ஆம் நூற்றாண்டில் அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களின் விடுதலைக்காக போராடிய முதல் பெண்மணி என்னுடைய கருத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாரு. இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லாருடைய கண்கள்லையும் கண்ணீர் வந்திருக்கும்.